Hi friends, Realme oda Realme 7 இந்த மொபைலை வாங்கி கொஞ்ச நாளா நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த மொபைல் எப்படி இருக்கு? இவ்ளோ நாள் நான் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த மொபைல்ல ஏதாவது குறை இருந்ததா? அது மட்டும் இல்லாம யூஸ் பண்ண எப்படி இருக்கு? என்ன ஃபீச்சர்ஸ் என்ன மாதிரி இருக்கு? நல்லா இருக்கா இல்லையா? என்னென்ன நிறைகள் இருக்கு? என்னென்ன குறைகள் இருக்கு? அப்படின்ற இந்த மொபைல்ல இருக்கிற எல்லா டீடைல்ஸும் இந்த வீடியோ பார்க்கலாம். அதுபோக இந்த Realme 7 எடுக்கலாமா? Nasoட Naso 20 Pro எடுக்கலாமா? அப்படின்றதையும் இந்த வீடியோல பார்த்திடலாம். இந்த வீடியோல நாம அன்பாக்சிங் பண்ண போறது இல்ல. இந்த மாதிரி அன்பாக்சிங் பண்ணி உங்களோட டைமை வேஸ்ட் பண்ண போறதும் இல்ல. ஏன்னா நிறைய சேனல்ல அன்பாக்சிங் பார்த்திருப்பீங்க. மொபைல் ஓபன் பண்ணா என்னென்ன இருக்குமோ அதுதான் இருக்கும். சோ டைரக்ட்டா ரிவ்யூக்கு போயிரலாம். இந்த மொபைல்ல கொடுத்திருக்கிற ஃபீச்சர்ஸ்லாம் நல்லா இருக்கா இல்லையா, யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் டிசைன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இங்க டிசைன் அப்படின்னு பார்க்கும்போது பேக்ல பிளாஸ்டிக் டிசைன் தான் கொடுத்திருக்காங்க. ஆனா பேட்டர்ன் உண்மையா நல்லா இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்த Realme மொபைல்ல இருந்ததை விட இந்த Realmeயோட Realme 7ல அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பேக். அது மட்டும் இல்லாம இந்த மேட் ஃபினிஷ் அப்படின்றனால நமக்கு கையில வழுக்கவே மாட்டேங்குது. கையில பக்காவா ஹோல்ட் ஆகி நிக்குது. அதே மாதிரி அடுத்து இந்த கேமரா பம்ப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பலாம் பெருசா இல்ல, கொஞ்சம் சின்னதா தான் இருக்கு. சோ இந்த கேமரா பம்பால எதுவும் ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லவே இல்ல. அடுத்து இந்த சைடுல இருக்கிற ஃப்ரேம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்க்கிறதுக்கு மெட்டல் மாதிரி இருந்தாலும் இது பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான். சோ பிளாஸ்டிக் ஃப்ரேமா இருந்தாலுமே இங்க இந்த டிசைனோட இந்த பிளாஸ்டிக் ஃப்ரேம் சேரும்போது லுக் நல்லா தான் இருக்கு. இந்த ஃப்ரேமையோ இந்த பேக்கையோ குறை சொல்ல முடியாது. ஏன்னா இங்க இப்ப இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல நிறைய பேர் இதே மாதிரியான பிளாஸ்டிக் பில்ட் தான் கொடுத்துட்டு இருக்காங்க. சோ பிளாஸ்டிக் பில்டா இருந்தாலும் கையில வழுக்காத மாதிரி ஒரு பில்ட் கொடுத்திருக்காங்க அப்படின்றதுக்காக இது ஒரு பாசிட்டிவா தான் நான் பார்க்கறேன். அடுத்து இந்த டிஸ்ப்ளேக்கு வருவோம். டிஸ்ப்ளே அப்படின்னு பார்க்கும்போது இங்க பெரிய டிஸ்ப்ளே கொடுத்திருக்காங்க. பஞ்ச் ஹோல் நாச்சோட இந்த டிஸ்ப்ளே இருக்குது. ஆமா, இந்த டிஸ்ப்ளேல அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் பஞ்ச் ஹோல் நாச் இருக்கு. அதே மாதிரி இந்த டிஸ்ப்ளேயை பார்த்த உடனே நான் ஃபீல் பண்ண விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிஸ்ப்ளே ரொம்பவே பெசல்லெஸ்ஸா இருந்த மாதிரி தெரியுது. கீழே மட்டும் தான் லைட்டா பெசல்ஸா பார்க்க முடியுது. சுத்திலும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிக பெசல் இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. ரொம்பவே கம்மியான பெசல்ஸோட கொண்டு வந்திருக்காங்க. டிஸ்ப்ளே பார்க்கிறதுக்கு உண்மையா ரொம்பவே நல்லா இருக்கு. அது மாதிரி வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா டிஸ்ப்ளே ரொம்பவே சூப்பரா இருக்கு. இந்த டிஸ்ப்ளேயோட ப்ரொடக்ஷனுக்கு Gorilla Glass தான Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட வருது. சோ Gorilla Glass 3 ப்ரொடக்ஷனோட இருக்கிறதுனால கொஞ்சம் ப்ரொடக்ஷனும் நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம 90 Hz அந்த ரிஃப்ரெஷ் ரேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணும்போது ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த நார்மலா நீங்க ஒரு 60 Hz ரிஃப்ரெஷ் ரேட் பேனல்ல இருந்து 90 Hz ரிஃப்ரெஷ் ரேட் பேனலுக்கு மூவ் ஆனீங்கன்னு வைங்க, கண்டிப்பா இந்த டிஃபரன்ஸை நோட் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ரொம்பவே டிஃபரன்ஸ் இருக்கு. அது போக இதனோட பிரைட்னஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்ல பிரைட்னஸ் இருக்குது. அவுட்டோர்ல மட்டும் தான் நமக்கு இந்த பிரைட்னஸ் தேவைப்படும். இன்டோர்ல இந்த பிரைட்னஸ் தேவைப்படாது. ஓவராலா இந்த டிஸ்ப்ளே அப்படின்னு பாத்தீங்கன்னா கேமிங்கா இருக்கட்டும், அது போக வீடியோ பார்க்கிறதுக்கா இருக்கட்டும் ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க வீடியோ பார்க்கும்போது மட்டும் Realmeயோட அந்த பேனல் அப்படின்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் கலர்லாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி காமிக்குது. சோ அந்த கலரும் பார்க்கிறதுக்கு நல்லா தான் இருக்குது. இதனால என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு போட்டோஸ் எடுத்துட்டு இந்த மொபைல்ல பார்க்கிறதுக்கும் அதை உங்களோட கம்ப்யூட்டர்ல அல்லது வேற ஏதாவது மொபைல்ல அப்படி பார்க்கும்போது கண்டிப்பா டிஃபரன்ஸை நீங்க நோட் பண்ணுவீங்க. மத்தபடி டிஸ்ப்ளே அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருக்கு. அந்த கலர்ஸுமே பார்க்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அடுத்து இதுல இருக்கிற ப்ராசஸர் போவோம். ப்ராசஸர்ல சேஞ்ச் இல்ல. இங்க மீடியாடெக்கோட மீடியாடெக் ஹீலியோ G95 அப்படின்ற ப்ராசஸர் கொடுத்திருக்காங்க. இதுவும் ஒரு 12 நானோமீட்டர் ஆர்கிடெக்சர் ப்ராசஸர் தான். ப்ராசஸர் ரொம்பவே நல்லா இருக்கு. இங்க கேமிங்லாம் ரொம்ப நல்லா ஹேண்டில் பண்ணுது. இந்த கேமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்க நான் PUBG-யை ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இந்த PUBG-ல அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையா எந்த அளவு ஸ்மூத்தா இருக்கு அப்படின்றத நீங்க பார்க்கலாம். சோ இங்க ரொம்பவே நல்லா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டிஸ்ப்ளேயோட சேர்ந்து அந்த கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ஒரு சாதாரண போன் யூஸ் பண்ற மாதிரியான ஃபீலே இல்ல, ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் போன் யூஸ் பண்ற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்குது. அந்த அளவுக்கு நல்லா தான் இருக்குது இதனோட டிஸ்ப்ளே அப்புறம் இதனோட ப்ராசஸர். ஆனா ஹீட்டிங் இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இல்ல, லைட்டான வார்ம் ஆறத ஃபீல் பண்ண முடியதான் செய்யுது. சோ ரொம்ப அதிக ஹீட் இல்ல அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த டிஸ்ப்ளேல இந்த கேமிங்ல இதுவரைக்கும் எந்த மைனஸையும் நான் பார்க்கல, அதனால உங்களோட ஷேர் பண்ணல. இங்க 6GB 64GB வேரியன்ட் 15,000 ரூபாய்க்கு அவைலபிளா இருக்கு. சோ 6GB 64GB அப்படின்றப்ப இந்த 6GB RAM அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனோட RAM மேனேஜ்மென்ட்காக யூஸ் ஆகுது. RAM மேனேஜ்மென்ட்ல நான் எந்த வித இஷ்யூவும் பார்க்கல. அது மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ஓபன் பண்ணும்போது க்ளோஸ் பண்ணும்போது எந்த வித சட்டர்ஸோ ஃப்ரேம் டிராப்ஸோ எதையுமே நான் நோட் பண்ணல. அடுத்து இதுல ட்ரிபிள் சிம் ட்ரே கொடுத்திருக்காங்க. 2 சிம் கார்டு ஒரு SD கார்டு மூணையும் ஒரே நேரத்துல போட முடியும். அடுத்து UI அப்படின்னு பாத்தீங்கன்னா Realmeயோட Realme UI தான். Realme UI பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, ஆனா கொஞ்சம் ஸ்மூத்தான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. அது மாதிரி இதனோட RAM மேனேஜ்மென்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. சோ இதை தவிர Realme UI பத்தி கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ ரெகுலரான Realme UI தான், இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. அடுத்து இதுல கொடுத்திருக்க அந்த சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார், உண்மையா நான் சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் அப்படின்றப்ப கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எதிர்பார்த்தேன். இந்த அளவு ஃபாஸ்டா இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நீங்க பேக் லோட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்தா எந்த அளவு ஃபாஸ்டா இருக்குமோ அதே அளவுக்கான ஃபாஸ்ட் கண்டிப்பா இருக்க தான் செய்யுது. ஒரு சின்ன வித்தியாசம் என்ன, ரெகுலரா நார்மலா பட்டனை யூஸ் பண்ணிட்டு இந்த சைடு மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரை யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் வித்தியாசம் இருக்க தான் செய்யுது அதுக்கும் இதுக்கும். அதுவும் போக போக எனக்கு பழகிருச்சு.
இருந்துச்சு, பெருசான வித்தியாசம் தெரியல. மற்றபடி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் கொடுத்துருக்கிறது உண்மையா ஒரு கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது. பேக் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரும் எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தான் எனக்கு போகுது. அது போக இதில் கீழே இருக்கிற ஸ்பீக்கர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட சவுண்ட் குவாலிட்டி ரொம்பவே நல்லா இருந்தது. இங்கே அந்த ஸ்பீக்கர் சவுண்டை எப்படி சொல்றது அப்படின்னு தெரியல, கேட்கறதுக்கு ஓகே அப்படின்ற மாதிரி இருந்தது. ரொம்ப லவுடா இல்லை அப்படின்னாலுமே கேட்கறதுக்கு ஏற்ற மாதிரி இருந்தது சவுண்டு. அடுத்து இதில் கொடுத்துருக்க சார்ஜர், அது போக ஃபாஸ்ட் சார்ஜிங். இங்கே 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கும் கொஞ்சம் கூட டைம் எடுத்துக்குது இதனோட பேட்டரி ஃபுல்லாக. அடுத்து பேட்டரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உண்மையாக இந்த பேட்டரி ஒரு நாளைக்கு ரொம்பவே போதுமானதாக இருக்கும். ஒரு நாள் இல்லை, அதை விட கூடயே உங்களுக்கு வரும். நீங்கள் ஹெவியாக யூஸ் பண்ணீங்கன்னா கூட கண்டிப்பாக ஒரு நாள் ஈஸியாக தாக்க முடியும். ஸோ இங்கே நீங்கள் டெய்லி சார்ஜ் பண்ண வேண்டியது இருந்தாலுமே 30 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜர் பாக்ஸில் வரதுனால 1 ஹவரில் சார்ஜ் பண்ணிடலாம். 1 ஹவரில் சார்ஜ் பண்ணிட்டு ஒரு நாள் ஃபுல்லாகவே ரொம்ப ஹெவியாக யூஸ் பண்ணும்போதும் தாக்கு பிடிக்கிறது அப்படின்றது சாதாரண விஷயமே இல்லை. நான் யூஸ் பண்ண இத்தனை நாளில் ஒரு நாள் கூட நான் 2 டைம் சார்ஜ் பண்ணுற மாதிரி இல்லை. என்னை விட என்னோட பிரதர் அதிகமாக யூஸ் பண்ணா இங்கே இந்த மொபைலோட யூசேஜ் இருந்துகிட்டே தான் இருந்தது. ஆனால் எந்த வித ப்ராப்ளமே இல்லாமல் இந்த மொபைலில் இருக்கிற பேட்டரி சூப்பராக தாக்கு பிடிச்சது. ஓவராலாக இந்த மொபைலில் இருக்கிற எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ கேமராவை பற்றி பார்த்துருவோம். இந்த மொபைலில் பேக்கில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கேமராஸ் இருக்கு. பேக்கில் உள்ள கேமராஸ் ஃபர்ஸ்ட் சோனி கேமரா, சோனி IMX682 சென்சார், செகண்டரி 8 MP வைட் ஆங்கிள், தேர்டு 2 MP டெப்த், அது போக 2 MP மேக்ரோ கொடுத்துருக்காங்க. அப்படியே ஃப்ரண்ட்ல அந்த பஞ்ச் ஹோல் நாட்ச்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 MP-க்கான கேமரா இருக்கு. இங்க இந்த போட்டோ சாம்பிள்ஸை பாருங்க. போட்டோ சாம்பிள்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. 64 MP கேமரா அதுக்கான வேலையை சூப்பராகவே பார்த்துருக்கு. இங்க இந்த பிரைஸ் ரேஞ்சில் இந்த கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. உண்மையாக சொல்லணும்னா நான் இந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத எதிர்பார்க்கவே இல்லை. இங்க இந்த சன் செட்டை பாருங்க எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இதனோட போட்டோஸ் இருக்குதுன்னு. அது போக இதனோட கிளாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல்ல இருக்குது. ஏன்னா இந்த போட்டோவை எடுங்க, இந்த போட்டோல நம்ம பார்க்கும்போது நார்மலா இருந்தாலுமே அந்த சின்ன பையன் யாரு அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம ஜூம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக நான் ஜூம் பண்ணி பார்த்தேன். ஜூம் பண்ணி பார்க்கும்போது அந்த பையன் யாரு அப்படின்றத ரொம்ப தெளிவாக காமிக்குது. ஸோ அந்த அளவு கிளியரா இருக்கு. அதே மாதிரி போர்ட்ரேட் மோட்ஸ், இங்க போர்ட்ரேட் மோட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாலுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. இங்க பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரா இருந்தது. ஸோ எனக்கு போர்ட்ரேட் மோடும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் இவ்வளவு தூரத்தில் இருந்தாலுமே என்னோட போட்டோஸ்ல பேக்ரவுண்ட் பிளர் ரொம்பவே பக்காவா இருந்தது. ஒரு சில இடங்கள்ல ஆனால் பேக்ரவுண்ட் பிளர் மிஸ் ஆயிருக்க தான் செய்யுது. இங்க டெப்த் சென்சார் கொடுத்துருக்காங்க, கொடுத்துருந்துமே பேக்ரவுண்ட் பிளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியல. இந்த கை பக்கத்துலலாம் நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் பேக்ரவுண்ட் பிளர் ரொம்பலாம் நல்லா இல்லை. அதே மாதிரி ஃப்ரண்ட் கேமரா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஃப்ரண்ட் கேமரா சொல்லவே வேண்டாம், ரொம்பவே சூப்பராக இருந்தது இந்த கேமராஸ். இந்த போட்டோ சாம்பிள்ஸ்லாம் நீங்க பாருங்க. அதே மாதிரி இதனோட பேக்ரவுண்ட் பொக்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் நல்லா தான் இருந்தது. இங்க டெப்த் சென்சாரே இல்லை, இருந்தாலும் இதனோட பேக்ரவுண்ட் பிளர் அந்த டெப்த் எஃபெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளோட பேக் கேமரால எந்த மாதிரி இருந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ சிங்கிள் கேமராலேயே இங்க பேக்ரவுண்ட் பிளர் கொடுக்க முடியுது. இங்க எதுக்கு அந்த டெப்த் சென்சாரை ஃப்ரண்ட் பேக் கேமரால யூஸ் பண்றாங்க அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. மற்றபடி கேமரா குறை சொல்ற அளவுக்கு இல்லை. கண்டிப்பா நீங்க எடுக்கிற போட்டோஸ் எல்லாமே எடிட்டபிளா இருக்கு. அதே மாதிரி நீங்க எங்க ஷேர் பண்ணாலும் ஈஸியா ஷேர் பண்ணலாம், அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த கேமரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோனியோட 64 MP கேமரா. இந்த கேமரா ஃப்ளாக்ஷிப்பில் வர மொபைல்ஸில் இருக்கிற கேமரா அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லவே இல்லை. அந்த அளவுக்குலாம் பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்ல முடியாது. இங்கே லோ லைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அடி வாங்குது இந்த கேமராவோட குவாலிட்டி. அது போக நீங்கள் ஃப்ளாக்ஷிப்பில் வர அந்த 48 MP கேமராவாக இருக்கட்டும், அதை விட கம்மி MP கவுண்டில் வந்த கேமராவை விடலாம் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்றத சொல்ல முடியல. இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு இந்த கேமரா ரொம்பவே சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. கண்டிப்பாக இந்த கேமரா சாம்பிள்ஸ்ல இருந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது போக வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பற்றி நான் என்ன சொல்ல அப்படின்னு தெரியல. வீடியோ ஃபுட்டேஜை பார்த்து நீங்களே தெரிஞ்சுக்கோங்க எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு. நான் வீடியோ எடுக்கிற சமயத்தில் வெளிச்சம் கம்மியாயிருச்சு. ஸோ வெளிச்சம் கம்மியாக இருந்தாலுமே இதனோட வீடியோ குவாலிட்டி எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அது போக இங்கே அல்ட்ரா ஸ்டடி மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அல்ட்ரா ஸ்டடி மோட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட குவாலிட்டியை கம்மி பண்ணி இன்னமும் ஸ்டேபிளாக வீடியோ இருக்கும். ஸோ இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் இல்லை அப்படின்னாலுமே இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஓவராலாக இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இந்த மொபைலை ரொம்பவே நல்லா இருக்கு. அதுவும் 15,000 ரூபா செக்மெண்ட்ல சூப்பரான மொபைல் தான் நான் செலக்ட் பண்ண போறேன். ஏன்னா எல்லா மொபைலுமே நான் யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். யூஸ் பண்ணி பார்த்ததுல இது வரைக்கும் வந்ததுல இது கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படின்னு தான் ஃபீல் ஆச்சு. ஸோ ரொம்ப நல்ல மொபைலாகவே இருக்கு. இதுல இருக்கிற டவுன் கிரேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருசா சொல்ற அளவுக்கு இல்லை. இதனோட இதுக்கு முன்னாடி வந்த Realme 6 இந்த மொபைல்ல இருந்து இதை பார்த்தீங்க அப்படின்னா நிறைய அப்கிரேட்ஸ் இருக்கு. இங்க கேமராவை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி ப்ராசரை அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதையும் ரெண்டையும் அப்கிரேட் பண்ணி சேமான பிரைஸ்ல கொண்டு வராங்க. ஸோ
குறைவான பிரைஸ்ல கொண்டு வரதோட இப்போ இதை பிளிப்கார்ட்ல வர 17ஆம் தேதி இருந்து வாங்குனீங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஆஃபர் கிடைக்கும் வேற சொல்றாங்க. சோ நீங்க இந்த மொபைலை 14,000 ரூபாய், ஒருவேளை SBI கார்டுக்கான ஆஃபர் கிடைச்சதுன்னா 13,000 ரூபாய் இந்த பிரைஸ்க்குலாம் நீங்க வாங்க முடியும். சோ 13,000 ரூபாய்க்கு பார்க்கும்போது உண்மையா சொல்றேன் ஒரு சூப்பரான மொபைல். இந்த மொபைல் யோசிக்காம வாங்கிக்கோங்க. குறிப்பா இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம வாங்கிக்கோங்க. மொபைல் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா. அடுத்து ரியல்மியோட Realme Nazo 20 Proவா இதுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா இந்த மொபைல் தான் செலக்ட் பண்ண போறேன். ஏன்னா இந்த மொபைல் நான் யூஸ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் கேமரா பெரிய முக்கியம் இல்லை, நம்ம ஃபாஸ்ட் சார்ஜிங் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். ஆனா இந்த கேமராவை பார்க்கும்போது கண்டிப்பா சொல்றேன் கேமரா ரொம்பவே நல்லா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு கேமரா பெருசா இம்பார்ட்டன்ட் இல்லை, நான் பெருசா போட்டோஸ்லாம் எடுக்க மாட்டேன், ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் முக்கியம், குறிப்பா நீங்க கேமர் அப்படின்னா ஃபாஸ்ட் சார்ஜிங் உங்களுக்கு ரொம்பவே முக்கியம், அடிக்கடி சார்ஜ் பண்ணி கேம் ப்ளே பண்றதுக்கு. ஸோ அப்படி இருக்கவங்க Nazoவோட 20 Pro எடுத்துக்கோங்க. அதை தாண்டி கேமரா முக்கியம் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மொபைலை செலக்ட் பண்ணலாம். ஒரு சூப்பரான மொபைலா இந்த மொபைல் இருக்கும். ஸோ இங்க டிசைன், பில்ட், ஓவரால் பர்ஃபார்மன்ஸ், கேமரா குவாலிட்டி எல்லாத்தை பற்றியும் நான் பேசிட்டேன். இதை பத்தின என்ன சந்தேகம் இருந்தாலும் கமெண்ட்ல கேளுங்க, முடிஞ்ச அளவுக்கு ரீப்ளை பண்றேன், ட்ரை பண்றேன். அவ்வளவுதான் இந்த வீடியோ. இந்த வீடியோல ரொம்ப தெளிவா எல்லா டீடைல்ஸும் ஷேர் பண்ணிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களோட நண்பர்கள் யாராவது இந்த மொபைல் வாங்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா இந்த வீடியோவை அவங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மொபைல்ல குறையே இல்லையா அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்க நான் யூஸ் பண்ண வரைக்கும் பெருசா சின்ன சின்ன லேக்ஸ் இருந்தது, அதே மாதிரி அடிக்கடி அந்த டிஸ்பிளே உங்களுக்கு இஷ்யூ இருந்தது. அதை எல்லாமே ஒரு அப்டேட் கொடுத்தாங்க, அதுக்கப்புறமா அந்த ப்ராப்ளம் எதுவுமே இல்லை. ஸோ 6ல இருந்து 7க்கு இது ஒரு நல்ல அப்கிரேட் தான். குறிப்பா அதனோட பிரைஸ் ஆமா 6GB RAM வேரியன்ட்டே நமக்கு 15,000 ரூபாய்க்கு தராங்க. ஸோ எனக்கு என்னமோ ரொம்ப நல்ல மொபைல் அப்படின்னு தான் தோணுது. 15,000 ரூபாய் உங்களோட பட்ஜெட் அப்படின்னா இந்த மொபைலை யோசிக்காம வாங்கிக்கலாம். ஸோ ரொம்பவே சூப்பரான மொபைலா இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இந்த மொபைல் வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான வேற ஒரு நல்ல வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.